எக்ஸாம் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்கு. 0.5, 0.6, 1.5, 4, 8.9 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் ரெண்டு டேர்முக்கா. இந்த ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 வருது. இதுக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா 0.9 வருது. ஓகேவா? இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 வருது. இதுக்குள்ளது பார்த்தீங்கன்னா 9 4.9 வருது. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கும்போது பாருங்கள், 0.1 0.9 2.5 ஓகேவா, 4.9 ஓகேவா. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பராக இருக்குது. கரெக்டுங்களா? அதாவது 1 ஸ்கொயர் பை 10. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் பை 10 இருக்குது. இது 5 ஸ்கொயர் பை 10 வருது. இது 7 ஸ்கொயர் பை 10 வருது. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே ஆட் நம்பராக போய்கிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 9 ஸ்கொயர் பை 10 தான் வரும். 9 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 81. அப்போ 81 பை 10 8.1. ஸோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8.9 ப்ளஸ் 8.1 பண்ணும். ஓகேவா? ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 9 1 0, இது 16 17 வரும். அப்போது 17.0 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?